இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ஹேபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 15 ஹேபிட்ஸ் நம்மளோட இன்டெலிஜென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக டெய்லி ரொட்டீன்ஸில் எப்படி மாற்றலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இப்போ நம்ம ஒருத்தர் பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம பாட்டு நமக்கு தோன்றதை சொல்லக்கூடாது. பட் ஒரு குட் லிசனராக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த செகண்ட் ஒன் வந்து, எதுக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க. வை? பிகாஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணலாம். இன்னொன்று பின்னாடி உங்களுக்கே கூட அது நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஸோ வேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் சைலன்ஸாக லிசன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்க வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் வந்து, எந்த ஒரு விஷயத்துக்குமே நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். அனலைஸ் பண்ணும்போதே உங்களோட மைண்டில் வந்து ஓகே, இது பாசிட்டிவ் இருக்குது, இதில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஓகேவா? ஸோ எந்த ஒன்றுமே நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன இருக்குன்னு. நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரியலைஸ் ஆகும். அது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அது வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த தப்பை. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து, எப்போவுமே உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிட்ருக்கணும். வாட்டர் மஸ்ட்டு. அப்புறம் கூட ஒரு நோட் பேட், பென். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒரு விஷயத்தை லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்ளை பண்ணிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் வாட்டர் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு திரும்ப நீங்கள் அதை இது பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்க. அந்த இடத்துலையுமே உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து அது வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா? ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மண்டையில் வந்து மைண்ட் மேப்பாக வச்சுட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது. இந்த ஒர்க் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுலேயே உங்களோட டைம் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு மைண்ட் மேப்பாக வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இது இன்றைக்கி பண்ணணும், இதை இப்பப்போ பண்ணணும், நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், இந்த ஒர்க் அப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு மைண்ட் மேப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும் நிறைய. உங்களோட ஒர்க்கும் சீக்கிரம் முடியும், உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் பெட்டுக்கு போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட் போட்டு வைங்க. ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் நம்மளோட ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. வை? பிகாஸ் நம்ம அதை கூட மறப்போம். அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இல்லையா? ஸோ அதை கூட மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணுங்கள் டு டூ லிஸ்ட்டில். அதை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் பெட் வந்து, அதாவது நீங்கள் படுத்து தூங்கி மறுநாள் நீங்கள் அந்த ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போவீங்கள்ல, அதுக்கு முன்னாடி அந்த டைமில் நீங்கள் டிக் பண்ணுங்கள், இதை இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் மறுநாள் பண்ணிகிட்டே இருக்கும்போது டு டூ லிஸ்ட் போடும்போது ட்ராபேக் ஆகுதில்ல, முடிக்க முடியாமல் போகுதில்ல, அந்த வேலைகளை வந்து நீங்கள் அடுத்த நாள் முடிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அது உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட டைம் எல்லாமே சேவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்மளோட 6th டிப் முடிஞ்சு. 7th டிப் வந்து, இப்போது வந்து மல்டிபிள் பிளான் வச்சுருக்கணும் நம்மக்கிட்ட. பிளான் ஏ வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா பிளான் பியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்க்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும், நெகட்டிவ்க்கு இது பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுறீங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு மறந்துடுச்சு. பட் நீங்கள் இந்த கொஷினை வேறு எப்படி எழுதலான்னு ஒரு மைண்ட் மேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கொஷினை நீங்கள் மைண்ட் மேப்பாக போட்டு படிக்கிறீங்க, தியரியாக படிக்கிறீங்க. உங்களுக்கு தியரி மறந்துடுச்சு, பட் உங்களுக்கு அந்த மைண்ட் மேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நீங்கள் 2 பிளான் வச்சுருக்கிறது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்மளோட 7th டிப் வந்து மல்டிபிள் பிளான் வச்சுருக்கணும். படிக்கிறதுல மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையுமே.
இப்படி அவங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்கும்போது, ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க இந்த மாதிரி பதில் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னா, அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அதை நம்ம வந்து டேக்கிள் பண்ணி வரணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்மளோட 8th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாக்கட்டிவாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னா, அவங்க சொன்னதை உங்களால் அனலைஸ் பண்ண முடியாதுன்னா அவங்களே உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் இடத்த கொடுத்துட்றீங்க, உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஓவராக பேசுகிறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நீங்கள் நோட் பண்ணாமல் போயிடுவீங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எதனா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதுலேருந்து உங்களோட பிரெயினுக்கு ஏதாவது தேவைப்படலாம். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசாதீங்க எந்த இடத்துலையுமே. அளவாக அளந்து பேசுங்க. ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை மட்டம் தட்டிடுவாங்க. 9th டிப் வந்து, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னா அதை யாராவது கேட்குறப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடவே கூடாது. அது உங்களுக்கும் ஆபத்து. ஏன் அப்படின்னா உங்களோட வளர்ச்சி அந்த இடத்துல வந்து இதுவாயிடும். ஏன்னா உங்களோட ட்ரிக்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தில் அதுவும் கேட்டாங்கன்னா நீங்களாம் வாண்டடாக போயிட்டு எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. வாண்டடாக ஷேர் பண்ணால் அதுக்கு எந்த வேல்யூமே இல்லாமல் போயிடும். அந்த விஷயம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுட்ருப்பீங்க, அதை ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. பட் அவங்க அதை யூஸே பண்ண மாட்டாங்க, யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. 10th டிப் வந்து, உங்களோட டே முடிகிறப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு மைண்டில் யோசிச்சிட்டே வாங்க. யோசிச்சுட்டு வந்து எழுதுங்க. என்னென்ன சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது கெட்டது தப்பு சரி எதுனாலும் எழுதுங்க. உங்களோட சந்தோஷம் சோகம் எல்லாமே எழுதுங்க. ஏன்னா அதை நீங்கள் பின்னாடி படித்து போகும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அப்படி உங்களுக்கு எழுத முடியலையா, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஆடியோ டைரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று. இன்டெலிஜென்ஸை வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்கள் பிரெயின் அங்கே ஒர்க் ஆகுது, ரீகால் பண்ணுது. காலையிலேருந்து நடந்தது எல்லாமே ரீகால் ஆகுது இல்லையா? அதனால் இப்போது நம்ம 10 ஹேபிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 11 உங்ககிட்டவே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். உண்மையாகவே என்னால் இது முடியும், நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு பண்ணுங்கள், பெருசாலாம் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் அந்த சேலஞ்சை முடிக்க உங்ககிட்ட ஒரு ஆர்வம் வரும், ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே பிறக்கும். கரெக்டாக? அப்போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடே இருக்காது. உங்ககிட்ட தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் பண்ண வேணாம், உங்ககிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களோட இன்டெலிஜென்ஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஓ, நம்மளால் இது கூட பண்ண முடியுதா, அப்போ நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது? இன்றைக்கி நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, நாளைக்கு நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல். உண்மையாகவே அது நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுதான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட 12th ஒன் வந்து, உங்களையும் உங்களோட தாட்ஸ், உங்களோட செல்ஃப் தாட்ஸையும் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட செல்ஃப் தாட்ஸும் உங்களோட மைண்டு, அதாவது நீங்களும் உங்களோட ஹேபிட்ஸும் வந்து உங்களோட வந்து ஈஸியாக டைவர்ட் பண்ணிடும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கிறதுன்றது தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். 13th பாயிண்ட் வந்து, மெடிடேட் பண்ணும். டெய்லி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பெட்லேருந்து எந்திரிச்சு கூட அப்படியே நல்லா காலை மடக்கி உட்காந்து உங்களோட மூச்சு, உங்களோட ப்ரீத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மெடிடேட் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் அது போதும். அப்படி இருக்க உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்துடும். 13th பாயிண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா 12th பாயிண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். 14th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய புக் படிங்க. பீப்புள்ஸை படிக்கிறத விட நிறைய புக் படிங்க. ரீட் மோர் புக்ஸ் தேன் அ பீப்புள். ஏன் அப்படின்னா மனுஷங்களை படிக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கோவம் இதெல்லாம் தான் வரும். ஆனால் நீங்கள் புக் படிச்சிங்கன்னா அதில் நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் நிறைய லிசன் பண்ணுவீங்க. உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இது கூட யூஸ் பண்ணும். 14 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் பாயிண்ட் 15th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டே ஹைட்ரேட். நிறைய வாட்டர் குடிங்க. ஃபர்ஸ்ட்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்லேயுமே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடிக்கு நீங்கள் வாட்டர் கொடுக்குறீங்களோ உங்களோட எனர்ஜி வந்து லாஸ் ஆக நீங்கள் ஆட் பண்ணிட்டு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும்போது
எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துட முடியாது. உங்களோட ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் பிரெயினில். உங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எதுவுமே ஸ்டோரும் ஆகாது மண்டையில். ஸோ அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட். அவ்வளோதான். நான் 15 பாயிண்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எழுதியிருக்கேன். எதுவுமே நான் இதிலேருந்து எடுத்துலாம் எழுதலை. நான் ஃபீல் பண்ணது இது வரைக்கும். ஓகேவா? 15 நம்மளோட இன்டெலிஜென்ஸை எப்படியெல்லாம் க்ரோ பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் ஃபீல் பண்ணி நான் உணர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 15 டிப்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வருகிறேன். அது வரைக்கும் பாய்.